டாக்டர் சிவபெருமான், அடிஷனல் டைரக்டர் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அந்தமான் நிக்கோபார் ரீஜனல் சென்டர். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் ரீஜனல் சென்டரோட ரீஜனல் மியூசியம். இந்த மியூசியத்தில் 1500 ஸ்பெசிமென்ஸ், ப்ரிசர்வ் ஸ்பெசிமென்ஸ், மெரைன் இக்கோசிஸ்ட்லேருந்தும் டெரஸ்ட்ரியல் இக்கோசிஸ்ட்லேருந்தும் இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஃபார் பப்ளிக் விசிட். எனிபடி கேன் விசிட், either tourist or public, students, everybody can visit. அந்தமான் நிக்கோபாரோட பெயர் காரணம் அந்தமான் நிக்கோபார். அப்போ அந்தமான் அப்புறம் நிக்கோபார் இந்த பேர் பார்த்தீங்கன்னா, அந்தமான் பேர் எப்படி வந்ததுன்னா ஹண்டுமான். ஹண்டுமானுங்கிறது மலைய வேர்டுல இருந்து தான் அந்தமான் டெரைவ் ஆயிருக்கு. நிக்கோபார் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்ம தமிழ் நேம் நகவரம் ஆர் நக்கவரம் சார். அது பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் நேக்கட். நம்ம சோழா பீப்புள் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்தமானுக்கு வந்தது. அவங்க வச்சு வந்து தான் வச்சுருக்காங்க நக்கவரம் ஆர் நகவரம். அந்த நக்கவரம் தான் டெவலப் ஆகி நிக்கோபார் ஆயிருக்கு. இந்த 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 நக்கவரம்ங்கிற பேர் வந்து எங்கே எழுதி வச்சிருக்காங்க, நம்ம தஞ்சாவூர் டெம்பிளில் எழுதி இன்னும் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அந்தமான் கோபுரா இருக்குது, கிங் கோபுரா இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அது ரெட்டிகுலேட்டட் பைத்தான். இப்போ மெயின்லேண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பைத்தான் இருக்குது, பைத்தான் மோலுரஸ். இது வந்து பைத்தான் ரெட்டிகுலேட்டர்ஸ். இது எங்கே பார்க்கலாம்னா நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சினேக்ஸ், அப்புறம் ரெப்டைல்ஸ், ஸ்கிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மள்ட்ட சென்டிபீட். இது மைக்ரேட்டிஸ் பேர்ட் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்தமான் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 380 பறவைகள் இனம் இருக்குது. அதில் நம்ம குரூப் வைஸாக பிரிக்கலாம். ரெசிடென்ட் இந்த அந்தமான்லேயே உள்ளது, மைக்ரேட்டரி, லோக்கல் மைக்ரேட்டரி, ரெசிடென்ட் மைக்ரேட்டரி, விண்டர் மைக்ரேட்டரி பார்க்கலாம். அதில் விண்டர் மைக்ரேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் பார்டெயில் காட்வுட்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரும். அது பார்த்தீங்கன்னா அலஸ்காவிலேருந்து நியூசிலாந்து வரைக்கும் வந்து நான் ஸ்டாப் ஃப்ளைங், 13,000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் பறக்கிற ஸ்பீசிஸு. அது இல்லாமல் வேறு நிறைய ஸ்பீசிஸும் இருக்குது. அது இல்லாமல் 2000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர்லாம் பறக்கிற ஸ்பீசிஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா லெதர் பேக் சி டர்ட்டில். இந்த டர்ட்டில் வந்து இருக்கிற டர்ட்டில்ஸ்லேயே லார்ஜஸ்ட் டர்ட்டில். தே வில் க்ரோ அப் டு 900 கிலோ. அண்ட் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட் டு நிக்கோபார். நம்ம நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸில் வருது. எவ்ரி இயர் தே வில் பி கம்மிங் ஃபார் லேயிங் த எக். ஒரு சீசனில் வந்ததுன்னா ஒரு சீசனில் 2 to 3 times they will come and lay the egg. And every alternate years, every years அது வந்து வராது அந்த டர்ட்டில். ஒரு alternate years, ஒன்று டு ஒரு வருஷம் இல்லை 1 to 2 வருஷத்தில் வந்து எக்கில் எங்கே வரும். அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தமான் வைல்டு போர். இது வந்து அந்தமானில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நிக்கோபார் வைல்டு போர்னு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்புறம் கிராஸ்லேண்டு. இந்த கிராஸ்லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோபார் குரூப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் 5 ஐலண்ட்ஸில். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பேர்டு மெகாபோர்டு, நிக்கோபார் மெகாபோர்டு. அதாவது மெகாபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 ஸ்பீசிஸ் இருக்குது இந்த குளோப்லேயே. அதில் வந்து இப்போ இது நேம் பாருங்களேன், மெகாபோர்டு. மெகானா லார்ஜ், போர்டுனா லெக்கு. இந்த லெக்கை பார்த்தீங்கன்னா லார்ஜ் லெக் பேர்டு. இப்போ நார்மலாக நம்ம பேர்ட்ஸ்லாம் என்ன நெஸ்ட் கட்டும்னா மரத்தில் கூடு கட்டும், இல்லைன்னா ஒரு மரத்தில் தொலை இட்டு கட்டும் இந்த உட்பேக்கர்லாம். அது இல்லைன்னா நம்ம பண்டில் ரிவர் பேங்க்லலாம் கட்டும். பட் இந்த பேர்டு ஸ்பெஷல் பேர்டு. அது வந்து யூஸிங் மோர் தென் 4 tons ஆஃப் சாயில் யூஸ் பண்ணி மட் நெஸ்ட் கட்டும். அந்த மட்டில் தான் ஒரு நெஸ்ட் பண்ணி எக்கை லே பண்ணிட்டு போயிடும். அந்த எக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஹென் சைஸோட அதிகமாக பெரிய சைஸாக இருக்கும், 8 சென்டிமீட்டர் இருக்கும் அந்த சைஸு. அப்போ வந்து இப்போ வந்து நம்ம வீட்டு கோழியை பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுட்டு அது வந்து அடகாக்கும் இல்லையா. இது அப்படி அடகாக்காது. அந்த எக்கை லே பண்ணிட்டு அது வந்து கவர் வித் லீஃப் லிட்டர் அண்ட் டெப்ரிசஸ். அந்த எக் வில் பி கெட்டிங் நேச்சுரல் ஹீட். நேச்சுரல் ஹீட்டில் இருந்து அது ஹேச்சிங் ஆகும். அந்த ஹேச்சிங் அப்புறம் இப்போ நம்ம வீட்டு நம்ம கோழிலாம் பேபிலாம் பின்னாடியே போவோம் இல்லையா, மதர் தான் ஃபீடிங் வச்சுப்போம், ஹெல்ப் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து நோ பேரண்டல் கேர். ஆஃப்டர் ஹேச்சிங் ஆல்சோ தேர் இஸ் நோ பேரண்டல் கேர். அப்புறம் இந்த பென்குயின் பிக்சர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் வந்து 2016 17 வரைக்கும் 4 மாதம் அண்டார்டிகா போயிருந்தாலும் இந்த பென்குயின் பிக்சர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மள்ட்ட 21 மங்கீஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு மங்கி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அதாவது லாங் டெயில் மெக்காக். மெயின்லேண்டில் வெஸ்டர்ன் காட்டில் பார்த்தா அது லைன் டெயில் மெக்காக்கு. இது வந்து லாங் டெயில் மெக்காக்கு. இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா கோகனட் கிராப். இந்த கோகனட் கிராப் வந்து எங்கே இருக்குன்னா நிக்கோபார் குரூப்பில் மட்டும்தான் இருக்குது நம்மள்ட்ட, அந்தமான் குரூப்பில் கிடையாது. பட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும். இது ஏன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தா வந்து ஒன்லி டெரஸ்ட்ரியல் கிராப். இப்போ நார்மலாக கிராப் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா லேண்டில் ஃப்ரெஷ் வாட்டர் பார்க்கலாம், இல்லை மெரைன் வாட்டரை பார்க்கலாம், இப்போ வயல்லலாம் பார்க்கலாம், இல்லை கோஸ்டல் ஏரியாவில் பார்க்கலாம். பட் இது வந்து டெரஸ்ட்ரியல் கிராப். இட் வில் க்ரோ அப் டு 4 கிலோ, ஒன்லி டெரஸ்ட்ரியல் கிராப். இப்போ இது எல்லாமே ஃபிஷ்ஷஸ்.
ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 1500+ ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதில் வந்து 350 வகையான ஸ்பீஷஸ் ஃபுட் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நிக்கோபார் ட்ரீஷூ, அப்புறம் நிக்கோபார் வைல்டு பிக்கு, கிராஸ்லேண்ட் ஸ்பைடர்ஸ், நம்ம சிலந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு 102 ஸ்பீசிஸ் இருக்குது ஸ்பைடர்ஸு. அப்புறம் ஃபிஷ்ஷஸ், அப்புறம் இன்செக்ட் டைவர்சிட்டி தான் அதிகமாக இருக்குது அந்தமான்லேயே. இப்போ டெரஸில் பார்த்தீங்கன்னா அது இன்செக்ட் டைவர்சிட்டி. அப்புறம் நம்மள்ட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, மொலஸ்க்கு 1200 ஸ்பீசிஸ் ஆஃப் மொலஸ்க் இருக்குது. அதில் ஒரு சில ஸ்பீசிஸ் லிஸ்டட் இந்த இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்புறம் கோரல் ரீஃப், இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது கோரல் ரீஃப். இது வந்து நம்மள்ட்ட 580+ ஸ்பீசிஸ் ஆஃப் கோரல் ரீஃப் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி இங்கே மியூசியத்துக்காக வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லேபிள் பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு லேபிளும் வந்து நம்ம டீட்டெயிலாக டேட்டா பேஸ் இருக்கும். எப்போ கலெக்ட் பண்ணாங்க, யார் கலெக்ட் பண்ணாங்க, எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க, எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்க, எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். இது வந்து நம்ம சாஃப்ட் காப்பியும் வச்சுருக்கோம், ஹார்ட் காப்பியும் வச்சுருக்கோம். இந்த மியூசியம் இப்போ அடுத்தது 1 or 2 months QR கோடு டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒரு QR கோடு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஹிந்தி வெர்ஷனும் இங்கிலீஷ் வெர்ஷனும் வாய்ஸ் ஓவர் வரும், டெக்ஸ்ட் மெசேஜும் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுளில் த்ரூ சர்ச்சும் போகலாம், இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஐஃபோனும் ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி த்ரூ QR கோடில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் எங்கள் மியூசியத்தை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.